மதிய உணவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ் என்ன செய்ய போறேன்னா சிக்கன் வடை செய்ய போறேன். சிக்கன் வடைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா இப்போ பார்க்கலாம். நறுக்கிய வெங்காயம், கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்புத்தூள், பிரெட் கிரம்ஸ், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் 250 கிராம்ஸ் தேவையான சிக்கன், கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு, பச்சை மிளகாய், ஒரு முட்டை, அப்புறம் கடலைப்பருப்பு ஊற வச்சு கொஞ்சம் அரைச்சிக்கலாம், ரொம்ப மையக்கா இருக்காம ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, வறுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வேக வச்சிருந்த சிக்கன் இருக்கு இல்லையா, இதை நல்லா மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். நறுக்கிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போதும். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு ஊற வச்சது கொஞ்சம், அதோட டெக்ஸ்சர் தெரியறதுக்கு. இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் கொஞ்சம், பிரெட் கிரம்ஸ், பச்சை மிளகாய் கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் போதும். அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற, ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பு, கொஞ்சம் திக் பேஸ்ட் இருக்காது, நல்ல பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு முட்டை. இப்போ ஒரு எக் ஊற்றிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த வடை பக்குவத்துக்கு வராது. இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஃபுல்லாகவே இதையே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். திக் கன்சிஸ்டன்சிலே வந்துடணும். இதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வடை பக்குவத்துக்கு வருதான்னு பாருங்கள். எதுவுமே உதிரி ஆகக்கூடாது, இந்த அளவுக்கு பதத்தில் வரணும். அப்படி இருந்தால் வடை வரும். சரி, இப்போ நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிடலாம். கடாய் நல்லா காஞ்சிட்ட பிறகு கடாய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வறுக்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழுசாக போட்டதுனால அது டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அதில் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதே சமயம் எக், அதுக்கப்புறம் சிக்கன், இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது. கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஆட் பண்ணலனாலும் ஒரு குவான்டிட்டி. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங்கில் இதை கொடுக்கலாம். ஸோ இது நல்லா பிசைஞ்சிட்டு ஆயில் ஹீட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போது ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா என்ன கையில் பதவத்தில் தடவிக்கலாம். இன்கேஸ் வரலைன்னா அப்படி நான் ஆயில் தடவிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகவே உருட்டிக்கலாம்.
இந்த சைஸ் போதும். இப்போ ஒன்று இதில் போட்டு எடுத்துடலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். அப்போ தான் வடை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ யாராவது கெஸ்ட் அப்படி வந்தாங்கன்னா ஒரு 1/2 hourலேயே இது ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கூட ஆகாது. சின்ன சின்ன பால்ஸாவோ உருட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் வேணும்னா மோல்டிங்ஸில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ரவுண்ட் ஷேப்லேயே போடுறேன். ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேண்டாம். ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஸ்லோவாக வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் வரும். இது நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சா பார்க்கலாம். இப்போ நான் டர்ன் பண்ணுறேன். இந்த கலரில் போதும். குக் மால் பண்ணி பார்த்துட்டே இருங்க, இல்லைன்னா ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டேஸ்ட் தெரியாது. ஸோ நம்ம லைட் ப்ரௌன் இன்னும் கோல்டன் ப்ரௌன்லேயே பண்ணிடலாம். இது கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கும் போது எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஹீட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சிக்கனை கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். ஸோ அது ஆல்ரெடி வெந்ததுனால இது கொஞ்சம் வடை வெந்துடுற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நம்ம இந்த கலர் வந்துட்டுச்சுன்னா வடை ரெடி. ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ வடை ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லைட் ப்ரௌன் இல்லாமல் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் வந்தால் போதும். இங்கே குட்டீஸ்க்கு வேறு ஷேப்பில் கூட போடலாம். இப்போ நான் வடையில் இருக்கிறதுனால இந்த ஷேப்பில் போட்டுடுறேன். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த கலரில் வந்தால் போதும். வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டுடலாம். ஸோ சிக்கன் வடை ரெடி. இப்போ சிக்கன் வடை ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷ்லாம் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு சின்ன ரீகேப் சொல்லிடுறேன். சிக்கன் வடைக்கு தேவையானது என்னன்னா, சிக்கன் கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 minutes பாயில் பண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் ஆற விட்டுட்ட பேருக்கு ஒரு மிக்சியில் கிரைண்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சிடுங்க. ஒரு 1 hour பிஃபோர் ஊற வச்சுட்டு அது சாஃப்டாக இருக்கும். அதில் பாதி எடுத்து நீங்கள் அரைச்சிருங்க, பாதி முழுசாக வச்சிருங்க. ஸோ டெக்ஸ்சர் எடுக்கும் போது அது நல்லா இருக்கும். ஸோ கடலைப்பருப்பை அரைச்சி பாதி வச்சுக்கணும். அப்புறம் கடலை மாவு தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பிரெட் கிரம்ஸ் வச்சுக்கோங்க. கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு அது இன்னும் வடைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், நறுக்கிய வெங்காயம் 1, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறி லீவ்ஸ் 1, அப்புறம் கொத்தமல்லி, மற்றபடி மிளகுத்தூள், மஞ்சாத்தூள், உப்புத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கனாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எக் ஆட் பண்ணிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கும் போது வெங்காயம் இன்ஸ்டண்டா பண்ணுங்க. ஏன்னா வெங்காயம் வடை செய்யறதுக்கு நம்ம செய்ய அது தண்ணி பதம் விடும். ஸோ அப்பவே அறுத்து அப்பவே இன்ஸ்டண்டா பண்ற மாதிரி வெங்காயம் மட்டும் அறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு வடை பக்குவத்துக்கு நல்ல கையில ஒட்டாம அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பேன்ல ஒரு ஆயில் ஊத்திட்டு அதுக்கப்புறம்
ஒவ்வொரு வடையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணதை எடுத்துட்டு அதுல போட்டு லைட் ப்ரௌனா லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். ஸோ லோ ஃப்ளேம்ல எடுத்துட்ட பிறகு கோல்டன் ப்ரௌன்ல இருந்தா போதும், ரொம்ப ப்ரௌனாவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை எடுத்துட்டு ஸ்நாக்ஸாகவும் பரிமாறலாம். இது குட்டீஸ்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குயிக்கான ரெசிபி இது. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய சிஸ்டரை கூப்பிட்டுறேன். இன்னைக்கு அவ தான் இருக்கா, வேறு வரையில. இதை டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லு. என்ன நேயர்களே, இது நீங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.